வணக்கம். நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டும் தீரவே மாட்டேங்குதுன்னு? இந்த கேள்விக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழ் சித்தர் இடைக்காடர் சொன்ன ஒரு ஆச்சரியமான பதில தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆமா, இதுதானே முக்கியமான கேள்வி. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனை முடிஞ்சா அட அடுத்தது வரிசையில வந்து நிக்குது. இது ஒரு முடிவே இல்லாத ஒரு வட்டம் மாதிரி உங்களுக்கு தோணுதா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சித்தர் இடைக்காடர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த முடிவே இல்லாத துன்பத்துக்கு காரணம் நம்மளோட தீராத குழப்பம்தான். நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், எதுக்கு கஷ்டப்படுறோன்னே தெரியாம ஒரு குழப்பமான நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த குழப்பத்தோட அறிகுறிகள் என்னன்னு தெரியுமா? முதல்ல பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னே தெரியாது, அதுக்கான தீர்வு என்னன்னு புரியாது. புதுசா நோய்கள், தீராத கவலைகள்னு வந்துகிட்டே இருக்கும். சரி, கோயிலுக்கு போலாம், பரிகாரம் செய்யலான்னு போனா அங்க ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனா வீட்டுக்கு வந்தா மறுபடியும் அதே பழைய துன்பம் ஒரு தீராத வட்டத்துக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. இடைக்காடர் சொல்றாரு, நம்மளோட இவ்ளோ பெரிய கஷ்டங்களுக்கு மூல காரணம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு விஷயம்தானா. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? வாங்க பார்க்கலாம். சரி, அந்த சின்னஞ்சிறிய மூல காரணம் என்னவா இருக்கும்? அதுதான் எள் அளவு புண்ணியம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இதுதான் இடைக்காடர் சொல்ற தத்துவத்தோட ஆணிவேரே. அப்போ இந்த எள்ளளவு புண்ணியம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நாம பொறக்கும்போதே கொண்டு வர்ற நல்ல கர்மாவோட அளவு. அது எவ்ளோன்னு நினைக்கிறீங்க? நாம உள்ளம் கையில ஒரு எள்ள வச்சா எவ்ளோ இடம் பிடிக்குமோ அவ்வளவுதான். ஜஸ்ட் அவ்வளவுதான். இந்த சின்ன எள் அளவு புண்ணியம் நம்மள என்ன பண்ணோன்னு பாருங்க. இது நம்மள உயிரோட வைக்க உதவும், வாழ்க்கைய வண்டி எப்படியோ தள்ளிக்கிட்டு போக உதவும், அவ்வளவுதான். ஆனா வாழ்க்கைன்ற பெரிய கடல்ல வர்ற பெரிய புயல்களையும் கர்ம அலைகளையும் தாண்டி போக இந்த சின்ன படகு போதுமா? நிச்சயமா போதாது. இந்த மாதிரி புண்ணியம் ரொம்ப கம்மியா இருக்கறதால என்ன விளைவு ஏற்படுது? நாம எல்லாருமே ஆழமான ஒரு தனிமைய, ஒரு தொடர்பே இல்லாத ஒரு நிலைய உணர்றோம். அதாவது நாம அனாதையாக்கப்பட்ட ஆன்மாக்களா மாறிடுறோம். இந்த வரிய ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. ஆன்மீக ரீதியாக மனிதர்கள் அனைவரும் அனாதைகளே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மள படைச்ச அந்த மூலத்திடமிருந்து, அந்த கடவுள்கிட்ட இருந்து நாம துண்டிக்கப்பட்டு தனியா நிக்கிறோம்னு அர்த்தம். இந்த அனாத நிலை நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குது யோசிச்சு பாருங்க. நம்ம உறவுகள் எங்கிருந்து வந்தது, நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட எதனால கிடைச்சது, நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இப்படி எதுவுமே புரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். கடைசியில என்ன வாழ்க்கடா இது, எதுக்காக வாழ்ந்தோன்னு ஒரு பெரிய வெறுமைதான் மிஞ்சோம். சரி, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். பிரச்சனை இதுதான்னா ஏன் நம்மால தனியா இதுல இருந்து வெளியே வர முடியல? மோட்சம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் நம்மால இந்த சுழற்சியை உடைக்க முடியல? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. நாம புண்ணியத்தை சேர்க்கறத விட்டுட்டு பாவ மூட்டைய தான் பெருசாக்கிக்கிறோம். கடவுள் வெளியே டவுன் இல்ல, நமக்குள்ளதான் இருக்காருங்கிறத நம்ம மறுக்கிறோம். நம்ம தர்மத்தை கடமைய செய்ய தவறுறோம். மத்த உயிர்களை நம்மள மாதிரி நேசிக்கிறதில்ல. சுருக்கமா சொல்லணும்னா, போக வேண்டிய பாதைக்கு நேர் எதிர் திசையில பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசினதுக்கு அப்புறம் இங்க ஒரு முக்கியமான திருப்பம் வருது. கவலைப்படாதீங்க, இடைக்காடர் சித்தர் இதுக்கு ஒரு நம்பிக்கை ஒளியையும் காட்டுறாரு. அப்போ இதுக்கு தீர்வுதான் என்ன? இடைக்காடர் சொல்றாரு, நமக்கு ஒரு லைஃப் லைன், ஒரு உயிர்நாடி இருக்கு. அதுதான் சித்தர்களோட பெருங்கருணை. இதுதான் சித்தர்கள் நமக்கு தர்ற ஒரு சக்தி வாய்ந்த வாக்குறுதி. நம்ம கிட்ட இருக்கிற அந்த சின்ன எள்ளளவு புண்ணியத்தை அவங்க பல மடங்கா பெருக்கி தர தயாரா இருக்காங்களாம். நம்மளோட துன்பச் சுழற்சியை உடைக்கிறதுக்கு இதுதான் சாவி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இந்த வழியில நாம எப்படி போகணும்? முதப்படி, ஆமா, என்கிட்ட இருக்கிறது ஒரு எள்ளளவு புண்ணியம்தான்ற உண்மைய ஒத்துக்கணும். 2வது, சித்தர்களோட அருள மனப்பூர்வமா தேடணும். அவங்க நம்ம புண்ணியத்தை பெருக்கும்போது அதை ஒரு கருவியா வச்சு இந்த கர்ம வட்டத்துல இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வர முடியும். சுருக்கமா இடைக்காடரோட செய்தி இதுதாங்க. இந்த துன்ப கடல்ல இருந்து நம்மால நிச்சயம் தப்பிக்க முடியும், ஆனா தனியா முடியாது. அந்த பயணத்துக்கு சித்தர்களுங்கிற வழிகாட்டியோட துணை நமக்கு கண்டிப்பா தேவை. கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கு மட்டும்தான். உங்க வாழ்க்கையில ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த சின்ன எள்ளளவு புண்ணிய விதைய கண்டுபிடிச்சு அத ஒரு பெரிய மரமா வளர்க்க நீங்க தயாரா? உங்க பதில் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.